சரி ரேங்க் புஷ் பண்ணலாம்னு சொல்லி பிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என் கூட ரேண்டம் டேஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்க அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். நான் ரிவ்யூ பண்ண அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. எனக்கு வெறி ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் வெறுத்த போயிட்டு ஆட எனக்குமே வேற வழி இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ண வேற டீம் எடுத்து தேவைப்பட்டாங்க. உடனே நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருந்தேன். இதே சம்பவங்கள் நடந்ததான் மறக்காம கமெண்ட்ல எமோஜி போட்டு விட்டுருங்க. என்ன எமோஜினா அந்த மூக்கு வழி பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி. நம்ம மட்டும் 10K சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கில்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சீக்கிரமா கில்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு சொல்லி கில்ட் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நேரம் வளவளன்னு பெஸ்ட்டாக அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து ட்ராப் எடுத்து போவாங்க. அப்படியே வெப்சைட்டை போட்டு டவுன் பண்ணிட்டேன். அவங்க கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் குளோவலா சுத்தி போட்டுருப்பேன். அப்புறம் மொத்தம் இன்னும் எனிமி வரான் பாருங்க. அவனுமே முரட்டை அழுத்த பிறகு அவனும் ஒரு குளோவலா போட்டு விட்டுட்டான். நான் அப்படியே ஏறி தரமான வெப்சைட்டை போட்டு அவனை டவுன் பண்ணிருப்பேன். சாரி சோனியா போட்டு விட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு அடியை போட்டு அவனை டவுன் பண்ணிட்டு அவங்களுமே நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா. அப்படி இங்க வந்தீங்கன்னா நம்மள வந்து அடிக்க வந்திருப்போம். நம்ம என்ன செஞ்சப்போ டக்கு சுத்தி போய் பாருங்க. ஐஎம்பி கொண்டு வேற லெவலுக்கு வெப்சைட்டை போட்டு டவுன் பண்ணியாச்சு. டவுன் பண்ணிட்டு அவங்களுமே நம்ம வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்போம். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஓஸ்கில போட்டு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் அடிச்சு சிப்பவே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு. நம்ம டீம் எப்போ கூட தான் டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. நான் ரிவ்யூ பண்ணல. ஏன்னா ரிவ்யூ பண்ண வாய்ப்புமே இல்லை. கடைசியில் சோறுக்குள்ள போகும்போது நம்மள ஒருத்த அடிச்சு மலைச்சு விட்டா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி